இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, திரும்ப திரும்ப அதே வீடியோ பார்க்காதீங்க. நமக்கு டென்ஷன் தான் அதிகமாகும். ராபகலா இத பத்தியே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க போறீங்களா? அவர்தான் என்னோட உயிர் மூச்சு. அவரை தவிர எனக்கு வேற என்ன யோசனை இருக்க போகுது விவேக்? ஐயோ அண்ணி, அதுக்காக உங்க ஹெல்த்துக்கு எடுத்துப்பீங்களா? அவர் வெளியில வர வரைக்கும் எனக்கு சாப்பாடு கூட ஜீரணமாகாது. நாம என்ன பண்ணாலும் அதனால வேற என்ன புது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆபத்து நேரத்துல தான் நம்ம தெளிவா யோசிக்கணும் விவேக். என்ன சொல்றீங்க? முள்ள முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் கூர்மையாக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம அந்த பிரியாக்கு வேற பேர் சொல்லி போன் பண்ணி நம்ம மித்ராவோட எதிரிங்கன்னு சொல்லி எங்க கூட நீங்க கை கோத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்றதை விட அதிகமா பணம் கொடுக்கறோம்னு பேராசை காட்டலாம். அந்த சாக்குல நாம மாறு விஷயத்துல அவங்கள சந்திச்சு அவங்க வாயாலேயே உண்மையை வர வச்சு நம்ம அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடலாம். பிளான் எல்லாம் நல்லதான் இருக்கு. பட் அவ நம்ம சொல்றத ஸ்ட்ராங்கா நம்பணும்னா நாம இன்டர்நெட்ல ஃபேக் கம்பெனி பேர்ல ஒரு சைட் கிரியேட் பண்ணணும். அவ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வெளியே வந்தா டக்குன்னு நம்பிடுவா. நீ முதல்ல நான் அந்த வேலையை பார்க்கறேன், இருங்க. அனி, ஆல் செட். இப்ப நீ போன் பண்ணு. ஹலோ. யாரு பேசுறது? பிரியாதானா? ஆமா, நீங்க யாரு? ஸ்பீக்கர் ஆன் பண்ணு, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. நான் மித்ராவோட எதிரி பேசுறேன். எங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? அந்த மித்ராவால எங்களுக்கு பிசினஸ்ல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் உங்களை எங்க கூட வச்சுக்கிட்டு அந்த மித்ராவோட எதிர்காலத்தை நாங்க நாசமாக்கணும்னு நினைக்கிறோம். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீ இதையெல்லாம் பணத்துக்காக தான் பண்றேன்னு எங்களுக்கு நல்லா. அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணதை விட 10 மடங்கு அதிகமா நாங்க தரோம். அவங்க லைஃப்ல நிம்மதியே இல்லாம பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்கணும். உங்க பேரு கூட சொல்லாம பேசுறீங்க. உங்களை எப்படி நான் நம்புறது? என்னோட பேரு கபீர் சிங். எங்க பாட்டி பேரு கமலா சிங். வைடூரியா ஹோட்டலோடைய சிஇஓ நாங்க. ஓகே. சொல்லுங்க சார். அண்ணி, நம்ம சைட் அவ ஓபன் பண்ணி பாத்துருக்கா. அதனால தான் சார் சார்னு கூப்பிடுறா. சரி சரி, பேசு பேசு. நீ ஓகேன்னு சொன்னா நாளைக்கே உனக்கு பணம் கூட கொடுத்துறேன். அது இருக்கட்டும். எங்க வரணும், எப்ப வரணும்? டைம் அண்ட் லொகேஷன் நான் அனுப்புறேன். டைரக்டா அங்க வந்துருங்க. சரிங்க சார், வந்துடுறேன். வரும்போது துணைக்கு யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. எதுக்கு சார்? ஏன்னா பணம் பேக் கொஞ்சம் வெயிட்டா இருக்கும்ல, தனியா எடுத்துட்டு போக முடியாது. சரிங்க சார், சரி. நான் கூட கூட்டிட்டு வரேன். See you at my guest house. அண்ணி, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. வீரன் தீரன் எல்லாம் சொன்ன, அதுக்குள்ள இப்படி பேசினா எப்படி? சரி சரி, I will manage. அவோ அவோ பிரியாஜி. அது சரி, இவர் யாரு? இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஓ, பேக தூக்கிட்டு போக பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கே. சரி சரி, உள்ளே வாங்கோ. மனிஷா சொல்லு. விவேக், உடனே லேப்டாப் ஓபன் பண்ணி
துருவா ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க எம்டிக்கு இமெயில் பண்ணிடு. பட் ரைட் நவ் ஐ காண்ட் சென்ட் இட். ஆமா, நீ எங்க இருக்க? நானும் அண்ணியும் அந்த பிரியாவை பிடிக்கிறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். என்னது? பிரியா வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு அண்ணி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளானை வச்சு பிரியாவை ட்ராப் பண்ணிட்டு உண்மையை வர வைக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஐயோ மேட், அந்த லக்ஷ்மிக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கன்னு நினைச்சேன். இப்ப உனக்கும் பிடிச்சிருச்சா? அந்த பிரியாவை நீங்க ட்ராப் பண்றீங்களோ இல்லையோ, அந்த பிரியா போடுற பிளான்ல நீங்க தான் மாட்டிக்க போறீங்க. மித்ரா லைஃப லாக் அப்ல நிரந்தரமா லாக் பண்ணி வச்சிருவீங்க போல. ச்சே. ஆண்டி, என்னாச்சு மனிஷா? அந்த லக்ஷ்மிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஆண்டி. என்ன சொல்ற? ஆல்ரெடி அந்த பிரியா பண்ண கூத்துல ஒரு தடவை நல்லா மாட்டிக்கிட்டு வந்திருக்கா. அது பத்தாதுன்னு இப்போ மறுபடியும் அங்க போயிருக்காளாம். என்னது? திரும்பவும் பிரியா கிட்ட போயிருக்காளா? ஆமா, பிரியாவை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு ஏதோ பேச போறாளாம். விவேக் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான். விவேகா? விவேக் எதுக்கு ஃபோன் பண்ணா? விவேக்குக்கு புரியாத மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லி அவனை ஹெல்ப்ப கூட்டிட்டு போயிருக்கா. ஐயோ, இப்ப விவேக்க வேற மாட்டி விட போயிருக்காளா? ஆல்ரெடி அந்த பிரியா நம்ம எல்லாரையும் மாட்டி விட்டது பார்த்தாதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம திரும்ப எதுக்காக போனா? நீ டென்ஷன் ஆகாம இரு அரவிந்தா. அவகிட்ட ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். நாட் பாசிபிள் அங்கிள். ரெண்டு பேர் போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க லக்ஷ்மி பண்றத பார்த்தா இதை விட பெரிய பிரச்சனை எழுத்துருவா போல இருக்கு. மித்ரா வாழ்க்கையவே நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள தள்ளிடலாங்கிற நினைப்புல அவ போயிருக்க போல இருக்கு. மித்ரோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அவளை கூட்டிட்டு வந்தா மித்ரோட வாழ்க்கையவே அவ கேள்விக்குறியா ஆக்கிடுவா போல இருக்கு. நீ டென்ஷன் ஆகாத அரவிந்தா. நான் உடனே போய் கூட்டிட்டு வரேன். என்னாச்சுன்னு கேட்கலாம், சரியா? ஐயோ, பேசுறத நிப்பாட்டிட்டு முதல்ல கிளம்புங்க ப்ளீஸ். சரி சரி, கூல் டவுன். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குறீங்களா? தரேன். நீங்க ரொம்ப லக்கி சார். ஏன்? உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிற மனைவி கிடைச்சிருக்காங்கல்ல. அவங்கள பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது சார், உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. நிறைய பேரு அவங்க கழுத்துல இருக்கிற தாலிக்கு மட்டும் மரியாதை கொடுத்து மனைவியா இருப்பாங்க. ஆனா புருஷன் தான் என் உயிர் மூச்சு எல்லாமேன்னு நினைக்கிறவங்க கம்மியா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கல்ல உங்க மனைவி லக்ஷ்மியும் ஒருத்தர் தான். நான் ஏதாவது அதிகமா பேசியிருந்தா சாரி சார்.